திருப்பலி முன்னுரை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் அன்பு இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு வழிபாட்டில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். வரவேற்பதும் உபசரிப்பதும் உறவின் அடையாளமாக திகழ்கிறது. அதுவே அருள் வரங்களும் இறை ஆசியும் நமக்கு கொண்டு வருகிறது. அன்று மார்த்தா மரியா சகோதரிகளை சந்தித்த ஆண்டவர் இன்று நம் அனைவரையும் சந்திக்கிறார். இந்த அற்புதமான சந்திப்பில் பாவம், கோபம், வெறுப்பு, சுயநலம், போட்டி பொறாமை என்ற தீய எண்ணங்களை விட்டொழித்து மரியாவைப் போல அன்பு, நன்றி, இரக்கம், கருணை, உதவி, நல்லுறவு என்ற நல்ல பங்கினை தேர்ந்தெடுத்து இறைவனின் அன்பு உறவுகளாக மாறுவோம். கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள் என்ற புனித பவுலடியாரின் வார்த்தைகளை வாழ்வாக்கிடவும், இறை வார்த்தைகளை கேட்டு மனம் மகிழ்ந்த மார்த்தாவைப் போல மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடவும் தொடரும் திருப்பலியில் தொடர்ந்து பக்தியோடு பங்கேற்போம். யுகம் புலர்ந்தது, புது இனம் மலர்ந்தது, புதிய நல் இதயங்கள் எழுந்ததிங்கே. பழமைகள் மறைந்தது, புதுமைகள் நிறைந்தது, இனிய நல் பலியினில் இணைந்தது. ஆஹா வருக வருக இங்கு தருக தருக நம்மை பெருக பெருக அருளே. ஆஹா வருக வருக இங்கு தருக தருக நம்மை பெருக பெருக அருளை. அன்பினில் நம்மை அரவணைக்க நம் மன்னல் இயேசு அழைக்கின்றார். அன்பினில் நம்மை அரவணைக்க நம் மன்னல் இயேசு அழைக்கின்றார். பண்பில் நாளும் வழி நடக்க அவர் என் பின் வாவென அழைக்கின்றார். பண்பில் நாளும் வழி நடக்க அவர் என் பின் வாவென அழைக்கின்றார். புதுவானம் பூமி செய்வோம், அறவாழ்வில் அமைதி காண்போம். புதுவானம் பூமி செய்வோம், அறவாழ்வில் அமைதி காண்போம். புது யுகம் புலர்ந்தது, புது இனம் மலர்ந்தது, புதிய நல் இதயங்கள் எழுந்ததிங்கே. பழமைகள் மறைந்தது, புதுமைகள் நிறைந்தது, இனிய நல் பலியினில் இணைந்ததிங்கே. ஆஹா வருக வருக இங்கு தருக தருக நம்மை பெருக பெருக அருளே. ஆஹா வருக வருக இங்கு தருக தருக நம்மை பெருக பெருக அருளை. கிறிஸ்துவில் இனியொரு யுகம் மலர அவர் கிருபையும் இரக்கமும் கூடி வரும். கிறிஸ்துவில் இனியொரு யுகம் மலர அவர் கிருபையும் இரக்கமும் கூடி வரும். நீதியின் நேர்மையின் சுடரெறியும் இனி நாளிலமெங்கும் நலம் பெருகும். நீதியின் நேர்மையின் சுடரெறியும் இனி நாளிலமெங்கும் நலம் பெருகும். அன்பினால் உலகை வெல்வோம், நட்பினால் உறவு கொள்வோம். அன்பினால் உலகை வெல்வோம், நட்பினால் உறவு கொள்வோம். புது யுகம் புலர்ந்தது, புது இனம் மலர்ந்தது, புதிய நல் இதயங்கள் எழுந்ததிங்கே. பழமைகள் மறைந்தது, புதுமைகள் நிறைந்தது,
பாடல் பலியினில் வருக வருக இங்கு தருக தருக நம்மை பெருக பெருக அருளை. வருக வருக இங்கு தருக தருக நம்மை பெருக பெருக அருளை. திருப்பலி கருத்துக்கள். இந்த நாளுடைய திருப்பலி ஆனது for the good health of the Gilbert Mohan Kumar, for peace in the Jagartha Chicken family and the special intentions of the journeys to be fulfilled. இந்த சிறப்பு கருத்துக்களோடு இணைத்து அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத உத்தரகஸ்தல ஆத்துமாக்களுக்காகவும் குறிப்பாக பி ஆரோக்கியசாமி, ஃபிலோமினா, பால், ஜே செலஸ்கே, மார்ஷல் ராயன், எத்தசியோஸ் ராயன், மனோமோகன், ஜேம்ஸ், மேரி, விக்டோரியா ஆகியோருடைய ஆண்மலை பார்ட்டிக்காகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, இளையோர், இளம் பெண்களே, இளமை ஒரு அழகான பொக்கிஷம், கடவுள் தந்த வரம். இளமையில் கல், பருவத்தில் பயிர் செய் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆகவே ஒவ்வொரு மாதமும் 3ஆம் ஞாயிறு இளைஞர் இளம் பெண்களுக்கான சிறப்பு திருப்பலி. பங்கில் உள்ள அனைத்து இளையோர்கள், குறிப்பாக ஆண்டவன் குரல் கேட்டு ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற அனைத்து இளம்பெண்கள் இளைஞர்களுக்காக ஒப்பு கொடுப்போம். வர இயலாத அனைத்து இளம்பெண்கள் இளைஞர்களுக்காக திருப்பலியை ஜெபிப்போம். ஆக கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த இளமையில் இறைவனை தேடுங்கள், இறைவனையே நாடுங்கள், இறைவனிடம் ஆசீர்வாதத்தை பெறுங்கள், நல்ல மனிதர்களாய் மக்களாக உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்களோடு ஆண்டவருடைய கல்வாரி பலியில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய இந்த தூய மறைபொருளை தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால், சொல்லால், செயலால், கடமை தவறினால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்த உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மீதான
இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரே ஈரம் மீது இறங்குமே உலகின் பாவம் போக்குபவரே என் மன்றாட்டை ஏற்றருளே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தை இறைவனை மாற்றில் இருப்பவர் நீரே ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் உலங்கணிந்து மத அடியார்களாக எங்களில் உமது அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்க, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து உமது கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடன் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றோம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரின் வார்த்தை உண்மையுள்ளது, உயிருள்ளது, வாழ்வளிக்கக்கூடியது. ஆபிரகாமுக்கும் அவரது மனைவி சாராவிற்கும் வயது முதிர்ந்த காலத்தில் மகப்பேறு கிடைக்கும் என்று வாக்களித்து அதை நிறைவேற்றுகின்றார் ஆண்டவர். நாமும் அவரது வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து உடல் நலன்களும் அருள் வளங்களும் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு முதல் வாசகத்தை முழுமையாய் கேட்போம். என் தலைவரே, நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, வசனங்கள் 1 முதல் 10 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சிந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்தாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இலை பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்றார். ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார்.
பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேனில் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்து கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? 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 மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நீரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர். பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? தம் நாவினால் புறங்கூறார், தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார், நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? இரண்டாம் வாசகம் முன்னுரை. துன்பமோ தோல்வியோ ஏமாற்றமோ போராட்டமோ என எது வந்தாலும் மனம் தரலாமல் நம்பிக்கையோடு செயலாற்றும் போது நன்மைகள் நம்மை நெருங்கி வருகின்றது. குடும்ப பணிகள், பொது பணிகள், இறை பணிகளில் ஏற்படுகின்ற துன்பங்கள் கூட மகிழ்ச்சியானதே. பிறரின் நலனுக்காகவும் நன்மைக்காகவும் நாம் சந்திக்கின்ற சவால்களில் வெற்றி பெற தெளிந்த அறிவையும் சிறந்த ஞானத்தையும் ஆண்டவர் தருகிறார் என கூறும் இரண்டாம் வாசகத்தை இனிதாய் கேட்போம். இரண்டாம் வாசகம். மறைந்திருந்த இறை திட்டம் இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம், திருவசனங்கள் 24 முதல் 28 வரை. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனை உற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டனானேன். நான் வழங்கும் இறைவார்த்தையை ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் இனங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுள்ளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறும் என்னும் எதிர்நோக்கியை அவர் அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
பெற்றோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அம்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவரிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றோ. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, குறிப்பாக இளையோர் இளம் பெண்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவன் சன்னிதானத்தில் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவன் சந்நிதி நம்முடைய வாழ்வுக்கு நிம்மதி. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு கோணத்தில், ஒவ்வொரு வடிவங்களில் கடவுள் வழி நடத்துகிறார். அந்த விதத்தில் நாள்தோறும் நாம் வாழ்வதும் இயங்குவதும் ஓடுவதும் செயல்படுவதும் உரையாடுவதும் உறவாடுவதெல்லாம் கடவுள் போட்ட பிச்சை. திருவள்ளுவர் சொல்வார், நேற்று உறங்கச் சென்றவர்கள் காலையில் விழித்திருப்பதில்லை. நேற்று உறங்கச் சென்றவர்கள் காலையில் உண்மைதான். தூங்கச் செல்கின்ற அத்தனை பேருமே அடுத்த நாள் சந்திப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் நாம் சந்தித்திருக்கின்றோம் என்றால் நீங்களும் நானும் இன்றைக்கு தேவைப்படுகின்றோம். கடவுளுக்கு உகந்ததை செய்ய கடவுள் நம்மை அழைக்கிறார். அதில் நம்முடைய இளமை பருவங்கள், இளையோர் இளம் பெண்களுடைய திருப்பலி. The youthfulness is something precious. It's a treasure. Jesus was a youth. On his youthfulness, he did so well, which is unimaginable. கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு அவர் செய்த தன்னுடைய இளமை காலில் 30-33 வயதில் அவர் செய்தவைதான் சரித்திரமாய் சகாப்தமாய் மாறி இருக்கிறது. ஆக இளையோர் இளம் பெண்களுக்கும் சொல்வது அதுதான், இளமையில் கல், பருவத்தில் பயிர் செய். இளமை ஒரு அழகான பொக்கிஷம், ஒரு புதையல். ஆக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரியாக, துல்லியமாக, நுட்பமாக கடவுளோடு இணைந்த வாழ்வாக அமையட்டும் என்று உங்களை அன்போடு இந்த மாதத்தின் 3ஆம் ஞாயிறு திருப்பலியில் அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். இறை மக்களே, மாணவ செல்வங்களே, அது இளையோர் இளம் பெண்களே, இன்றைய நாளுடைய நற்செய்தி ஒரு அழகான பகுதி. மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய். நல்லா கவனிங்க, நம்ம எல்லாரும் அப்படி தான் இருக்கிறோம். இளைஞர்கள் இளம் பெண்கள், பல பேருக்கு கவலை, ஏகப்பட்ட கவலை. மக்களுக்கும் சரி, மார்த்தா மார்த்தா பலவற்றை பற்றி கவலைப்படுகிற, ஆனால் தேவையானது ஒன்று தான். இயேசுனுடைய வார்த்தை, தேவையானது ஒன்று. அதை மரியாள் தேர்ந்தெடுத்தால். அப்பனா நாம் பலவற்றை ஏன் கவலைப்படணும்? எதை குறித்து நாம் கவலைப்படுறோம்? தேவையானது ஒன்று என்றால் அது என்ன? That is a beautiful secret which is possessed and was rightly utilized by Mary. இல்லையா? அந்த மரியாள் அழகாக தேவையானது ஒன்றை தேர்ந்தெடுக்கிறாள். பலவற்றை பற்றி கலக்கம், பலவற்றை பற்றி நாம் யோசிக்கின்றோம். ஆஸ்திரேலியா
நான் போயிருக்கிறேன், 1 மாதம் நான் அங்கே இருந்தேன். இப்போ நம்மலாம் பார்த்திங்கன்னா முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட நம்ம அவ்வளோ பேச மாட்டோம். ஆஸ்திரேலியா நான் பார்த்தது என்னென்னா, அந்த 1 மாதம் நான் நிறைய பார்த்தது சும்மாவும் நல்லா பேசுவாங்க. நோ ஒரிஸ், எப்போ பேசினாலும் நோ ஒரிஸ் நோ ஹரிஸ், பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம சொல்கிறல பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி நோ ஒரிஸ் நோ ஹரிஸ், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க கேட்குறதுக்கு. அதுபோல் நாம் பலவற்றை பற்றி நோ ஒரி, கவலைப்பட வேண்டாம். அழகான வார்த்தை. ஒரு ஆங்கில புத்தகம் இருக்குது, த டைரக்ஷன் என்ற ஒரு ஆங்கில புத்தகம். எழுதியது ஜேம்ஸ் ஹமில்டன். அந்த புத்தகத்தில் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார். என்ன நிகழ்ச்சின்னா, அதாவது மேலை நாடுகளில் ரெஃப்ரிஜிரேட்டர், நம்ம ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் வருவதற்கு முன்பாக எப்படி ஐஸ் கட்டிகளை பாதுகாத்தார்கள். இப்போ தான் ஃப்ரிட்ஜ் இருக்குது, முன்னாடி வரத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம் எப்படி அந்த ஐஸ் கட்டிகளே பாதுகாப்பாங்க. அப்போ மேலை நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, குளிர் காலத்தில் ஏரியில் வந்து பார்த்தோன்னா தண்ணி வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். குளிரில் தண்ணி அப்படியே உறைந்து போய் பனிக்கட்டியாக மாறும். அப்போ குளிர்காலத்தில் அந்த பனிக்கட்டியை பாலமாக எடுத்து அறுத்து ஒரு இடத்தில் வைப்பார்கள். அந்த இடத்துக்கு பேர் வந்து ஐஸ் ஹவுஸ் என்று சொல்வார்கள். அது உள்ளே எப்படி இருக்குன்னா, ஜன்னலே இருக்காது, செவுறு சுவர் தடிமனாக இருக்கும், கதவு தாழிட்டு இருக்கும், வைக்கோல் மரத்துலாம் போட்டு அவ்வளோ செக்யூர்ட் சவுண்டாக இருக்கும். அந்த குளிர்காலத்தில் சேர்க்கின்ற அந்த ஐஸ் கட்டி கோடை காலம் வரைக்கும் இருக்கும். அந்த காலத்தில் பயங்கர பிஸ்னஸ் இருக்கும். 1950s 40s 30sலாம் பயங்கர பிஸ்னஸ். ஐஸ் கட்டி ஏற்றுமதி இறக்குமதி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், பயங்கரமான பிஸ்னஸ். அதில் பெரிய அளவுக்கு நிறைய பேர். நம்ம சென்னையில் கூட ஒரு இடம் இருக்குது, சாந்தோம் நெடுஞ்சாலையில் ஒரு இடத்துக்கு, அந்த பஸ் ஸ்டாண்ட் பேர் அதுதான். என்ன பேர்? ஐஸ் ஹவுஸ். அப்போனா இங்கேயும் ஐஸ் ஹவுஸ்லாம் கட்டி அந்த பாதுகாத்து, அது பெரிய பிஸ்னஸ் அது. இப்போ இந்த ஐஸ் ஹவுஸ்க்குள்ளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருவருடைய வாட்ச் மிஸ் ஆகிடுது. வாட்சை மிஸ் பண்ணிடுறாரு ஒருத்தர். அப்போ தேடுறாரு, அங்கலங்கலமாக தேடுறாரு, கிடைக்கல. கூட இருந்தவங்களும் தேடுறாங்க, தொலைஞ்சு போன வாட்ச் எங்கே தான் இருக்குன்னு அந்த ஐஸ் ஹவுஸ்குள்ளே தேடுறாங்க, கிடைக்கல. அப்போ ஒரு ஸ்கூல் பையன் வந்து, உங்களுக்கு வாட்ச் தானே வேணும், எல்லாம் வெளியே போங்க, நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே அனுப்பி கதவை தாழிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து வாட்ச் எடுத்துக்கிட்டு வெளியே வரான். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா அது இவ்வளோ நேரம் பெரியவங்க நாங்கள் தேடினோம், வாட்ச் கிடைக்கல, ஹவ் இட் இஸ் பாசிபிள். அந்த பையன் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறான். அதாவது உள்ளே போனால் எல்லாம் தாழிட்டு இருக்கும், ஜன்னல் இருக்காது, தடிமனாக இருக்கும். ஜஸ்ட் 5 minutes, நாட் ஈவன் 5 minutes, ஒரு கூர்மையாக உற்று கேட்டால் போதும். டு லிசன் த வாய்ஸ் ஆஃப் அந்த வாட்ச் இல்லையா, டிக் 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 டிக், அந்த சவுண்ட் வச்சு நம்ம எங்கே இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளுடைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38-42. மார்த்தா மரியாள், கவனிங்க, மரியாள் ஒரு ஐஸ் ஹவுஸை உருவாக்குறாள். ஒரு ஐஸ் ஹவுஸ் உருவாக்குறாள். அந்த ஐஸ் ஹவுஸ்க்குள்ளாக தானும் இயேசு மட்டும்தான். and she listens the word of God at the feet of Jesus. நல்லா கவனிங்க, அவள் தனக்கென்று ஒரு ஐஸ் ஹவுஸ் உருவாக்கி அங்கு இயேசுவும் மரியாவும் இயேசு பேசுவதை கேட்க, இயேசுவோட இருக்க, இயேசுதான் உலகம் என்று ஏகாந்த நிலை, தமிழ் அழகான வார்த்தை, ஏகாந்த நிலையில் ஆண்டவரோடு இயேசுவோடு என்று மரியாள் ஒரு ஐஸ் ஹவுஸை உருவாக்குகிறாள். அதை கடவுள் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? ஆக அன்புக்குரியவர்களே, இந்த பகுதி இருக்கு இல்லையா, லூக்கா நற்செய்தி 10:38-42, மார்த்தா மரியாள் வீடு. இந்த வீட்டில் நான் திருப்பலி வச்சுருக்கிறேன். அதாவது இப்போ ஜெருசலேம் போயிருக்கும் போது அங்கே மார்த்தா மரியாவுடைய வீடு இப்போதும் பாதுகாக்கப்படுகிறது. ஒரு திருப்பலி வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல பேர் பல வாதங்கள் விவாதங்களை இந்த பகுதியை வச்சு சொல்கிறாங்க. லூக்கா நற்செய்தி 10:38-42, மார்த்தா மரியாள் இந்த ஒரு கதாபாத்திரம் பல ஆர்கியூமெண்ட்டுக்கு, வாதத்திற்கு விடப்படுகின்றன. என்னன்னா, மார்த்தா யார், மரியாள் யார்? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில இறையிலார்கள், தியாலஜன்ஸ், மார்த்தா ஒரு லௌகீக வாழ்க்கைக்கான ஒரு எக்ஸாம்பிள், மரியாள் ஆன்மீக வாழ்க்கைக்கான எக்ஸாம்பிள். அப்போ என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் லௌகீக வாழ்க்கை அல்லது உலக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் ஒரு போராட்டம் இருக்கும்.
இளையர்கள், இளம்பெண்கள், இறை மக்கள். இதுதான் நம்ம பிரச்சனை. இன்னைக்கு யூத்துக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, there is always a dichotomy between the worldly pleasure versus the spirituality. எது முதன்மை, எது முக்கியத்துவம், அதான் கேள்வி இல்லையா? ஆக லௌகீக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் இளைஞர்கள் வாழ்வில் அதிகமாக இருக்கும், இறை மக்கள் வாழ்விலும் இருக்கும். இது அப்படி ஒரு பார்வையாக இதை பார்க்குறாங்க மாத்தா மரியாள். பிறகு மார்ட்டின் லூத்தர், அவர் தான் வந்து ரிஃபார்மேஷன் பீரியட் ஆரம்பமாகுது 15ஆம் 16ஆம் நூற்றாண்டு. கத்தோலிக்க திரு அவையிலிருந்து அவர் தான் வெளியே வந்து லூத்ரன், புரோட்டஸ்டாண்ட், இன்னைக்கு சிஎஸ்ஐ இதெல்லாம் உருவாவதற்கு மார்ட்டின் லூத்தர் தான் காரணம். அவருக்கு இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாத்தா மரியாளுடைய பேசேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பாருங்க, ஒரு சாதாரண பகுதி அல்ல. அவர் சொல்கிறார், ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் த ஃபெய்த் அலோன் இஸ் மேட்டர். அதாவது விசுவாசம் தான் முக்கியம், மரியாளுடைய அந்த விசுவாசம் தான் முக்கியம், மார்த்தாளுடைய செயல்பாடு அல்ல. That was understanding by the Martin Luther. Martin Luther is a very popular figure in the church history. திருச்சபை வரலாற்றில் மிக முக்கியமான மனிதர் அவர். அவரால் தான் திருச்சபையை பிரிந்து வந்தது. அவர் சொல்லுகிறார், மரியாளுடைய அந்த விசுவாசம் தான் முக்கியம், மார்த்தாவுடைய செயல் அல்ல. தட் இஸ் ஹிஸ் பெர்ஸ்பெக்டிவ். அடுத்து இந்த ஒரு மார்த்தா மரியாள் விஷயத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, யூத மதத்தினுடைய அடையாளமாக மார்த்தா, கிறிஸ்துவ மதத்தின் அடையாளமாக மரியாள். யூத மதம், ஜூவிஷ் ரிலிஜன் ஆல்வேஸ் கிவ் த இம்பார்ட்டன்ஸ் டு த ஹாஸ்பிட்டாலிட்டி. விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், சாப்பாடு. அதனால முதல் வாசகம் ஆபிரகாம், 3 பேர் வருவது, சாப்பாடு. அப்போ மார்த்தா வந்து யூத மதத்தின் அடையாளம், மரியாள் கிறிஸ்துவ மதத்தின் அடையாளம். அப்போ யூத மதத்திற்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் ஒரு அடிப்படையான ஒரு வாதத்தை, வேறுபாட்டை இந்த மார்த்தா மரியாளுடைய கதாபாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு சில பேர் த ஃபெமினிஸ்ட் சொல்வார்கள். ஃபெமினிஸ்ட் என்றால் பெண்ணியவாதிகள், பெண்ணின் சார்பாக நிலைப்பாடு எடுப்பவர்களுக்கு தான் த ஃபெமினிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். He is a feminist, a man is a feminist, the woman is a feminist. பெண்ணின் சார்பாக இந்த பகுதி என்ன சொல்ல பாருங்க, இயேசு பாருங்க, ஒரு ஃபெமினிஸ்ட், ஒரு பெண்ணின் சார்பாக அவர் நிற்கிறார். அதனால தான் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டது போல இங்கே பாருங்க, மார்த்தா ஏன் சமையல் அறையில் இருக்கணும், மரியாள் பார்த்தீங்களா எழுந்து வந்தால், அதுபோல் சமையல் அறையில் பெண்கள் இருக்கக்கூடாது, அதனால் வெளியே வாங்க, அதுதான் உலகம் இல்லை, வெளியே வாங்க என்று ஆண்டவர் இயேசு அப்பொழுதே ஒரு பெண்ணின் சார்பாக நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் என்றெல்லாம் இந்த பகுதியை பல வாதங்களோடு விவாதங்களோடு விவாதிக்கிறார்கள் இறையிலார்கள் மார்த்தா மரியாளுடைய கதாபாத்திரம். அதாவது இது 2 இயல்களுக்கு மத்தியில் தான் இது இந்த ஒரு கதாபாத்திரம். ஆன்மீகமா, உலக வாழ்க்கையா, இருத்தலா, செயல்படுதலா, ஜபமா, செயலா, இசம் என்று சொல்லுவோம், ISM, ism. There is always a fight between the 2 isms, 2 nature. அப்படின்னு இந்த மார்த்தா மரியாளுடைய கதாபாத்திரம். வாட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர்? இந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்ப அழகான நிகழ்ச்சி. இயேசுவின் ஸ்டாண்ட் என்ன, நிறைய ஸ்டாண்ட் பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, வேர்ல்ட்லி ஸ்டாண்ட் பாயிண்ட், மார்ட்டின் லூத்தர், ஃபெமினிஸ்ட். ஆனால் பட் வாட் இஸ் த ஜீசஸ் பாயிண்ட் ஹியர்? நவ் லெட் மீ ஃபோக்கஸ் அ கொஸ்டின். மார்த்தாள் செய்தது சரியா தவறா, அல்லது மரியாள் செய்தது சரியா தவறா? மார்த்தாள் தவறு செய்தாளா அல்லது மரியாள் தவறு செய்தாளா? எது சரி எது தவறு? யார் சரி யார் தவறு? மார்த்தாள் தான் ஃபாதர் தவறு, இல்லை மரியாள் செஞ்ச தவறு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதில் யாருமே தவறு சரின்னு இயேசு சொல்லலை. தட்ஸ் அ பாயிண்ட் ஹியர். புரியுதுங்களா? மார்த்தாள் செய்தது தவறு இயேசு ஆண்டவர் சொல்லலை, மரியாள் செய்தது சரி அதையும் சொல்லலை. பட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, மார்த்தா மரியாள். மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய். இன்றைக்கு இளையோர் இளம்பெண்கள் இன்றைக்கு காலையில் எழுந்த உடனே செல்ல பல்லு தேய்க்கிறாங்களோ இல்லையோ, செல்லை தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, செல்லை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. பல பேருக்கு செல்லு செல்லு செல்லு, சொல்ல விட செல்லு தான் முக்கியம். செல்லு இல்லாமல் இருக்க முடியாது. இது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு, இன்றைக்கி சண்டே, எனக்கு என்ன முக்கியம்? கேம்ஸ் தான் முக்கியம், ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம். அப்படின்னா என்ன, மார்த்தாவுடைய கதாபாத்திரத்துக்கு போயிடுறீங்க. அப்போ என்ன, எது இம்பார்ட்டன்ஸ்ன்னு தெரியாமல் வாழக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் ஜாஸ்தி. அதனால தான் யூ ஆர் லூசிங் த ட்ராக், யூ ஆர் லூசிங் த பாயிண்ட், யூ ஆர் மிஸ்ஸிங் த ஆப்பர்ச்சுனிட்டி, யூ ஆர் மிஸ்ஸிங் த கோர் ஆஃப் ஜீசஸ் பிளஸிங். இயேசுனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் இழக்கிறீர்கள். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மார்த்தா
அதுதான் முக்கியம். இங்கே பாருங்க, மார்த்தா முக்கியம் சொல்ல இயேசு, அதே போல் மரியாளும் சொல்லலை. த கீ பாயிண்ட் இஸ் அ priority. That is very important. மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கவனிங்க. தேவையானது ஒன்று. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்று, அதை தான் மரியாள் தேர்ந்தெடுத்தாள். இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சில பேர் என்ன செய்கிறீங்க? ஃபாதர் டிவி கொஞ்ச நேரம் பார்த்துன்னு இருங்க ஃபாதர், உங்களுக்கு நான் டீ தயார் பண்ணுறேன்னு டீ தயார் பண்ண போயிருங்க. பட் நான் வர்றது எதுக்காக? டிவி பார்க்க வரேனா, டீ சாப்பிட வரேனா, உங்களோட பேச வரேனா? வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? டீயா டிவியா என்னோட பேசுவதா? பேசுவது. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? டீ முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை, புரியுதுங்களா? அப்போ என்னன்னா, பலவற்றை பற்றி நாம் கவலைப்படுகிறோம். நான் இப்படி இருப்பேனா, அப்படி இருப்பேனா, நான் சினிமாவுக்கு போனோம், நான் இதை முடிச்சுட்டு நான் அதுக்கு போனோம், சண்டே ஆனால் எனக்கு இந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம். பட் தேவையானது என்ன? தட்ஸ் வாட் ஜீசஸ் சேஸ். தேவையானது ஒன்று. வாட் இஸ் நெசசிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் நெசசரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தேவையானது என்ன என்பதை தெரிந்து கொள்வது தான் த விஸ்டம். தட் இஸ் அ விஸ்டம். அது தெரியாமல் இருக்கிறதால் தான் இளைஞர்கள் திசை மாறுகிறார்கள், இளம் பெண்கள் தடுமாறுகிறார்கள், மக்கள் நீங்கள் தடம் புரண்டுகிறீங்க. பார்த்தீங்களா? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையின் ட்ராக் சரியாக இல்லை, நான் எங்கே வாழ்கிறேன் என்ன பேசுகிறேன் தெரியலன்னா, பிகாஸ் யூ டு நாட் நோ வாட் இஸ் நெசசரி இன் யுவர் லைஃப், வாட் இஸ் ப்ரையாரிட்டி இன் யுவர் லைஃப், வாட் இஸ் ஃபர்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஆக ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்று. அது என்ன? இயேசுவோட இருப்பது, ஆண்டவர் காலடியில் அமர்வது, டு லிசன் த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ், டு பி வித் ஜீசஸ். That is a qualification of the discipleship. மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம், தம்மோடு இருக்க. ஆக அன்புக்குரிய இறை மக்களே, மாணவ செல்வங்களே, வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? தேவையானது ஒன்று, டு பி வித் ஜீசஸ். இயேசுவோடு இருக்க. அந்த இயேசுவோடு நீங்கள் இருக்கின்ற பொழுது மற்ற எல்லாம் சேரும். நீங்கள் எல்லாம் முக்கியம் போயிட்டு இருந்தீங்கன்னா தேவையானது மிஸ் பண்ணி வாழ்க்கையில் விரக்தியும் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோர்வையும் தான் சந்திப்பீர்கள். ஆக இது ஒரு அழகான பாடம். மார்த்தா மரியாள். மார்த்தா கதாபாத்திரத்துக்குள்ளே நம்ம இருக்கலாம், ஆனால் மரியாளுடைய கதாபாத்திரம் தேவையானது என்ன? தட் இஸ் அ பிளேஸ் வேர் ஜீசஸ் வாண்ட்ஸ் டு டாக், ஜீசஸ் வாண்ட்ஸ் டு டயலாக், and Mary has chosen the right part. ஆக அன்புக்குரிய, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். இளைஞர் இளம் பெண்கள், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரா, நீங்கள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தீங்கன்னு? எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வராமல் இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு நீங்கள் லேட்டாக வரீங்க? லேட்டாக வரீங்கன்றதே அதை உணர்வது கிடையாது. திருப்பலிக்கு வரலைன்றது அந்த கான்ஷியன்ஸும் இல்லை. அப்போ மனசாட்சி மழுங்கடிக்கப்பட்டு மார்த்தா கதாபாத்திரத்துக்குள்ளாக நீங்கள் இருந்து தேவையற்றவற்றை நீங்கள் கவனம் செலுத்தினால் தேவையானது உங்கள் வாழ்க்கையில் மிஸ் ஆகும். ஆகவே தேவையானது ஒன்று. தட் இஸ் வாட் ஜீசஸ். இயேசுவின் அருள், இயேசுவின் உடன் இருப்பு, இயேசுவோட வாழ்க்கை, இயேசுவோட இருப்பது. ஆக அன்புக்குரியவர்களே, the key is the priority. If you want to be a success in your youthfulness, if you want to be a faithful in your marital familiar life, the priority is more important. தேவையான ஒன்று, அது இறைவன் தான். இறைவனோடு இணைந்த வாழ்வு, சேர்ந்த வாழ்வு தான் ஆசீர்வாதமிக்க வாழ்வு என்று நாம் உணர்வோம். தேவையான ஒன்று அது என்ன என்று கண்டுபிடிப்போம். அது இயேசு என்றால் அங்குதான் அருளும் ஆசீரும் பெருகு என்பதை உணர்ந்து தேவையற்றவற்றை கவனம் செலுத்துவதை விட தேவையான ஆண்டவர் இயேசுவே நம்முடைய வாழ்வும் பலமும் சக்தியும் நலமும் என்று வாழுங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம், இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்டுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார்,
மக்களே, இளையோர் இளம் பெண்களுக்கு தேவையானது ஒன்று. அந்த தேவையானது ஒன்று தான் கடவுளுடைய அருளும் கடவுளோடு இணைந்திருப்பதும் இயேசுவோடு இணைந்த வாழ்வு. அதை நோக்கிய பயணமாக நமக்கு இருக்க பல பொது தேவைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே எம் இறைவா, எம் திரு அவையின் தலைவரான திருத்தந்தை மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றும் ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் அனைவரின் இறை பணிகளிலும் பயணங்களிலும் உடனிருந்து அவர்கள் தருகின்ற அனைத்து அருள் சாதனைகளையும் ஆசீர்வதித்து இறைமக்கள் அனைவரும் நலன்களும் நன்மைகளும் நல்வாழ்வும் பெற்று மகிழ அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவரான எம் இறைவா, எமது நாட்டை ஆளும் தலைவர்கள் நீதியும் நேர்மையும் நிறைந்த மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தடையின்றி தாமதமின்றி செயல்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்தையும் மக்களின் ஒற்றுமையும் பலத்த தேவைகளையும் ஆற்றலையும் ஞானத்தையும் தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தூதுவனே எம் இறைவா, உலகில் எதற்காகவும் வன்முறைகள், கலவரங்கள், போராட்டங்கள் ஏற்படாமல் எங்கும் அமைதி நிலவிடவும் உலக மக்கள் அனைவரும் சாயலாக படைக்கப்பட்ட உன்னத உறவுகளின் மக்கள் என்பதை உணர்ந்திடவும் மதம், இனம், மொழி என்ற வேறுபாடுகளை அகற்றி அனைவரும் மனிதம் என்ற மாண்பினை கடைபிடித்து வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவின் ஊற்றான எம் இறைவா, கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம் கிடைத்து குடும்ப அமைதி, சமத்துவம், சமதர்மம், சகோதரத்துவம் வளர்ந்து மக்கள் அனைவரும் உறவுகளோடும் உரிமைகளோடும் உறவாடி மகிழ்ந்திடவும் என்றும் அழியாத உமது உறவின் மகிழ்வில் மகிழ்ந்திருக்க அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுகளை ஒப்புக்கொடுப்போம். கரங்கள் குவிப்போம். மாத்தா மரியாளுடைய அழகான கதாபாத்திரத்தில் இயேசுவினுடைய அற்புதமான ஒரு சொல்லாடல்: மாத்தா மாத்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய். நம் வாழ்க்கையில் இப்படி தான் நம்ம இருக்கின்றோம். பலவற்றை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, வேலையை பற்றி, அல்லது அன்றாட தேவையில்லாத காரியத்தை பற்றி நாம் கவலைப்பட்டு அதில் தான் நம்முடைய நேரங்கள் செலவழித்து கொண்டு விரயம் செய்கிறோம். ஆனால் தேவையானது ஒன்று என்கிறார். அதுதான் மரியாள் செய்தாள். மரியாள் இயேசுவின் காலடியில் இருந்தாள். மரியாள் இயேசு பேசுவதை கேட்டாள். மரியாள் இயேசுவோடு இருந்தாள். தேவையானது இயேசுவோடு நாம் இருப்பது. அந்த இயேசுவோடு நாம் இருக்கின்றபோது எல்லாம் அனுகூலங்களாக நமக்கு மாறும். ஆகவே ஆண்டவரே, தேவையானது ஒன்று, அது நீதான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தரும்படியாக உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். காணிக்கப்பாடு. ஒரு சிறு விதையாயும் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன்னொழியில் சரணடைந்தேன். எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா, என் இறைவா, என்னை ஏற்றிடுவாய். இறைவா, என் இறைவா, என்னை ஏற்றிடுவாய். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான ரசத்தை என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லில் உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லில் உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். உன் பணி புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். உன் பணி புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். இறைவா, என் இறைவா,
அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, நமக்கு அழகான ஐ ஓப்பனிங், நம்முடைய கண்ணை கடவுள் திறக்கிறார். தேவையானது ஒன்று, அந்த ஒன்று தான் இறைவன் என்பதை புரிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை நகர்வுகளை நகர்த்த கையளிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுடைய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்லது தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகளும் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தருளினே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசை வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உமது அடியார்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் எங்கள் உழைப்பின் அடையாளமான இந்த பலியை ஏற்று இது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களையும் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதர்களாக எங்களை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தக பொருட்கள் எல்லாவற்றையும் அவளுக்கு பணிய வைத்து இவ்வாறு அவர்கள் மது படைப்புகள் அனைத்தின் மீதும் அது பதிலாள்களாய் ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு இடையராது புகழ்ந்தெத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் எங்கள் வாழ்வில் செய்கின்ற செய்ய போகின்ற எல்லா நன்மைகளுக்கு நன்றியை செலுத்துமை புகழ்ந்தைத்து வரை குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வாழ்வின் மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் நிறைவுக்கும் முழுமைக்கும் காரணமாக இருக்கிற சூத்திரத்தை ஆண்டவன் சொல்லிக் கொடுக்கிறார். The formula of being a happiest person, it's nothing but what is more important. The priority is a key word here. ஆக தேவையானது ஒன்றுதான், அதுதான் கடவுளோடு இருப்பது, ஆண்டவரோடு இணைந்த வாழ்வு, இயேசுவோடு நாம் இருப்பது, இயேசு ஆண்டவருக்கு முன்னுரிமை முதலிடம் கொடுப்பது. இதுதான் சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா ஆஃப் ஜீசஸ் வாண்ட்ஸ் ஃப்ரம் யூ அண்ட் மீ. ஆகல இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வென்று தேவையான அந்த ஒன்றை இயேசுவை தேடுவோம், நாடுவோம். ஆண்டவர் அருள் ஆசிரியை கேட்போம். வானக தந்தையே, நிர்மையாகவே தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்ததோ
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு வெறுந்தை அருடைய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த ஒரு நகரை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருக்கிறோம். மேலும் இன்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற அனைத்து வாலிபான்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல உடல் சுகத்தையும் மன சுகத்தையும் கொடுக்க வேண்டுமா இந்த திருப்பலியில் உருக்கமாக கொண்டாடுகின்றோம். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டுமாய் கொண்டாடுகின்றோம். அவர்களுக்கு நிறைவான சுகம் கிடைக்க வேண்டுமாய் கொண்டாடுகின்றோம். அன்பு தந்தையே, உயிர்த்தை எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகவலில் ஏற்றுள்ளோம். நீங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அழகான செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார். மார்த்தா மார்த்தா,
பலவற்றை பற்றி நாம் கவலைப்படும். நம்முடைய எண்ணங்களும் அதுதான். பலவற்றை பற்றி நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதனால் நிம்மதி இழக்கிறோம், நிறைவு இழக்கிறோம், வேலை வாய்ப்பு இழக்கிறோம், பல நேரங்களில் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகின்றோம். ஆக அன்புக்குரியவர்கள், தேவையானது ஒன்று. அது ஒன்று என்ன? இயேசுவோடு இருப்பது தான். இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக அமையட்டும் என்று தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரோடு இணைந்து கேட்போம், செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். மதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தீர். எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உள்ளத்தில் அமைதியும் தனிப்பட்ட வாழ்வில் நிம்மதியும் என்னாலும் தந்தருள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோருக்கும் வாங்க வாருங்கள் என்று கடவுள் நம்மை அழைக்கிறார். அழைத்த ஆண்டவர் நம்ம எல்லோரையும் பார்த்து சொல்லுகிறார், மார்த்தா மார்த்தா, பலவற்றை பற்றி நீ கவலைப்படுகிறாய். ஆகவே தேவையானது ஒன்று தான். அதை தான் மரியாள் தேர்ந்தெடுத்தால். தேவையான ஒன்று இயேசுவோடு இருப்பது, இயேசுவுக்கு உகந்த வாழ்வை வாழ்வது, இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக மாறுவது. நம்முடைய வாழ்க்கையின் முன்னுரிமை முதலிடம் ஆண்டவர் இயேசு ஒருவருக்கு. இயேசு ஆண்டவர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து நம்ம எல்லோரையும் வழிநடத்த வரக்கூடிய ஆண்டவரின் தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
மழையின் அலையாய் யாழிசை கலையாய் சங்கீதம் இசைத்திருப்பேன். மழையென நதியென மனதில் நிறைந்திடும் கவிதைகள் புனைந்திடுவேன். நான் காவியம் புனைந்திடுவேன். இயேசுவே என் தெய்வமே, என் இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் இயேசுவே என் தெய்வமே. காலமெல்லாம் கருணை மழை பொழிந்திடுமே திருமகனே. காலமெல்லாம் கருணை மழை பொழிந்திடுமே திருமகனே. இயேசுவே என் தெய்வமே, என் இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் இயேசுவே என் தெய்வமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை தூய்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும். அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்னை கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நின்றி காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் மீதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்கச் செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பணத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமீன். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, அழகான மதிய வேளை, வாரத்தின் முதல் நாள், வாரம் 6 வாரம் என்று வருகை தந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் நாம் தொடங்கி இந்த நாளும் இனி வரக்கூடிய நாட்கள் கடவுள் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் தேவையானது ஒன்று. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதை மிஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் தேடி கொண்டு இருந்தால், அதுதான் தேவை என்று போய் கொண்டு இருந்தால், we are losing the grip in our trip of the life என்று சொல்லலாம். ஆகவே தேவையானது ஒன்று, அது இயேசுதான் என்பதை ஞானத்தோடு புரிந்து கொண்டு அதை நோக்கி பயணிக்க அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி உறக்க ஒரு ஆண்டவருக்கு மகிமையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, சில அறிவிப்புகள், ஞாயிறு அறிவிப்புகள். இன்று பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு. இந்த வாரத்தினுடைய புனிதர்கள், ரொம்ப அழகான புனிதர்களை இந்த வாரத்தில் நாம் கொண்டாடுகிறோம். வருகின்ற செவ்வாய் புனித மகதலேல் மரியாள் பாவம் செய்தால் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் நிறைய பேய்களெல்லாம் ஓட்ட, ஆனால் பாவமோ புண்ணியமோ இயேசு மேல் அவ்வளோ ஒரு அன்பு அக்கறை.
ஆக இயேசுவுக்கு முன்னுரிமை முதலிடம் கொடுத்தால் எப்படி மரியாள், அதுபோல அதனால தான் உயிர்த்த ஆண்டவர் முதலாக காட்சியை ஒரு பெண்ணுக்கு தான் கொடுக்கிறார். அதான் மகதலேன் மரியாள். ஆக வருகின்ற செவ்வாய்க்கிழமை மகதலேன் மரியாளுடைய திருவிழா, வருகின்ற வெள்ளிக்கிழமை புனித யாக்கோபு அவருடைய விழா, செயின்ட் ஜேம்ஸ் விழா, பெரிய ஒரு விழா. அவருக்கு பெரிய ஒரு திருத்தலமே இருக்கிறது. ஸ்பெயினுக்கு போயிருக்கு, ஆனால் திருத்தலத்துக்கு போனது கிடையாது. பெரிய திருத்தலம் செயின்ட் ஜேம்ஸ், ரொம்ப புகழ்பெற்ற ஒரு திருத்தலம், கம்போஸ்தலா என்று சொல்வார்கள். வருகின்ற சனிக்கிழமை ஜூலை 26 நம்முடைய இயேசுனுடைய தாத்தா பாட்டியுடைய விழா, அன்னை தேவதாயுடைய பெற்றோர்கள் விழா. என்ன விழா? சுவக்கின் அன்னம்மாள் விழா. ஆகவே தாத்தா பாட்டிகளுக்கான சிறப்பான வாழ்த்துக்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறு தாத்தா பாட்டிகள் தினமாக ஞாயிறாக நாம் கொண்டாடுவோம் என்பதை அன்போடு நினைவுறுத்துகின்றேன். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 80,540 ரூபாய். கடந்த வாரம் வின்சென்ட் பவுல் அதன் மூலமாக நீங்கள் கொடுத்த காணிக்கை செகண்ட் கலெக்ஷன் 47,081 ரூபாய். இந்த வார சிறப்பு அறிவிப்பு, இளைஞர்களுக்கான சிறப்பு திருப்பலி. இது ஒவ்வொரு மாதமும் 3ஆம் ஞாயிறு, இட்ஸ் அ டே ஃபார் த யூத். அந்த 11 o'clock மாஸ் ஒவ்வொரு மாதமும் 11 மணிக்கு இளைஞர் இளம்பெண்களுக்கான சிறப்பு 3 ஆங்கிளில் நம்ம கவனம் செலுத்தும். ஒன்று சில்ட்ரன், யூத் அண்ட் ஃபேமிலி. திஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரையாங்கிள் ரிலேஷன். ஹவு தந்தை மகன் தூயாவி என்று 3, அதுபோல் சில்ட்ரன், யூத் அண்ட் ஃபேமிலி. அதில் இன்றைக்கு இளைஞர் திருப்பலி ரொம்ப நன்றாக இருந்தது. நம்முடைய பங்கு இளைஞர்கள் அவ்வளவு அழகாக ஆர்வத்தோடு சிறப்பித்தார்கள். கரவொலி எழுப்பி அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். பொறுப்பாளர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, மறைக்கல்வி வகுப்பு. ஆக மறைக்கல்வி வகுப்பு இந்த வருஷம் ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். 3வது சனிக்கிழமை அவங்களுக்கு டீச்சர்ஸுகளுக்கான மீட்டிங்கெல்லாம் நடத்தி, இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் 7:30 மணி திருப்பலி வைத்து, பிறகு பிள்ளைகளுக்கும் திருப்பலி வைத்தேன். இன்றைய நாளுடைய ஸ்ட்ரென்த் 452 பேர். ஆக நிறைய பேர் வருவது மிகுந்த மகிழ்ச்சி. கேட்டகிசத்துக்கு பிள்ளைகளை அனுப்புங்கள். நல்ல ஒரு மறையறிவை, மறைக்கல்வியை கொடுக்க வேண்டிய கடமை உங்களதும் எனதும் கூட. நமது சேர்ந்து கொடுப்போம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளை ஒரு நாள் டூர் அல்ல, பிக்னிக் அல்ல, அதுக்கு பேர் கொடுத்தேன், டூருன்னு சொல்லக்கூடாது, பிக்னிக்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கேம்ப், ஒரு நாள் பயிற்சி பாசறையாக நம்முடைய கேட்டகிசம் பிள்ளைகளையும் இளைஞர் இளம்பெண்களையும் ஒரு நாள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அழைத்து செல்கிறோம். ஆக அந்த ஒரு நாள் ப்ரோக்ராமுடைய தலைப்பு லவ்தா தேசி. லவ்தா தேசி என்றால் லத்தீன் வார்த்தை, தமிழில் இயற்கையை நேசி, அதான் அர்த்தம். லவ்தா தேசி நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவருடைய சுற்றுமடலுடைய தலைப்பு தான். எனது லவ்தா தேசி லத்தீன் வார்த்தை, தமிழில் இயற்கையை நேசி. இயற்கையில் இறைவனை பார்க்க ஒரு நாள் பயிற்சி பாசறைக்காக இளையோர் இளம்பெண்கள் கேட்டகிசம் பிள்ளைகளும் கூட்டிகிட்டு போகிறோம். ஆகிய வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் எல்லாரும் 6:30 மணிக்கெல்லாம் ஃபாத்திமா கிரவுண்டில் இருக்கணும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:30 மணிக்கு இருக்கணும். 7 பேருந்துகள் இங்கேருந்து செல்லும். கேட்டகிசம் பிள்ளைங்க யூத் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஸ்பாட் நம்முடைய பூனமல்லி செமினார். அங்கே தான் காலை உணவு. ஏறக்குற 50 ஏக்கர் நிலம், நான் படித்த இடங்கள்லாம் அது ரொம்ப அழகாக இருக்கும். பிறகு அங்கேருந்து சகாய தோட்டம் என்று சொல்லப்படக்கூடிய இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் அந்த இடத்தினுடைய பணம் வெளிக்கம் போய் 240 ஏக்கர். 240 ஏக்கர்னால் பார்த்துங்க, அவ்வளோ பெரிய நிலம். நிறைய மாந்தோப்பு, தென்னந்தோப்பு. திருப்பலியே மாந்தோப்பில் தான் ஏற்பாடு செய்யும். இயற்கையில் இறைவனிடத்தில் 2.5 கலப்பது என்று பிள்ளைகளுக்கு வயல், பாரம்பரிய விளையாட்டுக்கள் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஆகையால் பிள்ளைகளை அழைத்து ஒரு நாள் சென்று வர. ஆகையால் இளையோர் இளம்பெண்கள் இயற்கையில் இறைவனை பார்க்க, குழந்தைகள் இறைவனை பார்க்க. ஒரு குழந்தை ஒருத்தருக்கு 600 ரூபாய், ஆனால் 100 ரூபா தான் வாங்குகிறேன். ஏறக்குறைய 2 லட்ச ரூபா செலவு. இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆக பிள்ளைகள் நேரத்தோடு வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் அன்புக்குரியவர்கள், நம்முடைய கல்வி உதவித்தொகை ஏறக்குறை இந்த வருஷம் நாம் 250 பேருக்கு கிட்ட நம்ம வழங்குகின்றோம். கடந்த வாரம் 150 பேருக்கு கொடுத்தோம். இப்பொழுது நம்முடைய கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதில் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 10,20,000 ரூபாய். போன வருஷம் 7 லட்ச ரூபாய் கொடுத்தோம். இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக காசு சேமித்து 10,20,000 ரூபாய். இதில் சில பேர் கூட காசு கொடுத்தவங்க, தனிப்பட்ட முறையில் காசு கொடுத்தவங்களுக்கு நன்றி. போஸ்கோ 5,000, விஜய் 2,000, ஹெலன் சேவர் 5,000, லூகாஸ் 10,000, ஜெரால்ட் 10,000, ரூபி 10,000, ஆந்தன் ராஜ்சலின் 5,000, லாரன்ஸ் சாண்டோ 10,000, டக்ளஸ் 5,100, ஷெர்லி மீகர் 8,000, திவாகர் 5,000, நிகிதா 10,000, மார்டின் கிரேஷியஸ் ரோஸ்மேரி 1 லட்சம் ரூபாய். ஆக 10,20,000 ரூபாய். அதில்
ஏறக்குறைய 9,20,000 ரூபாய் பங்குல இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு வழங்குகின்றோம். 1 லட்சம் ரூபாய் இந்த வருஷம் முதல் முயற்சியாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கோடம்பாக்கம் பங்குத்திலிருந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்தி அவர்களுக்கும் பிள்ளைங்கள்லாம் வந்திருப்பாங்க. குறிப்பாக மிகுந்த மகிழ்ச்சி, கொடுப்பதை விட பெறுவது தான் மகிழ்ச்சி. நாங்கள் கொடுக்கிறோம் என்பதை விட பிள்ளைகள் பெற்று நீங்களும் கொடுக்கும் இடத்தில் உருவாகுங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். குறிப்பாக 4 பங்குலேருந்து வந்திருப்பீங்க. பருத்திப்பட்டு எங்கே இருக்கீங்க? பருத்திப்பட்டு வந்திருப்பீங்க. அடுத்து கும்மிடிப்பூண்டி ரொம்ப தொலைவு, அங்கேருந்து பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு SM நகர், சத்தியமூர்த்தி நகர், ஓகே, அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. இன்னொன்று திருவலாங்காடு எங்கே இருக்குது? திருவலாங்காடு முன்னாடி வந்துருங்க திருவலாங்காடு. ஸோ 4 இடத்துலேருந்து பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கல்வி உதவித்தொகை நம்ம எல்லாருடைய பங்களிப்பு, பங்கு மக்களுடைய பங்களிப்பு. திருவிழாவிலேருந்து மீதி சேர்த்தவை, ஃபேன்சி பிட்லேருந்து சேர்த்தவை, ஹால்லேருந்து சேர்த்தவை, பிறகு சின்ன பங்களிப்பு ஆக எல்லாருடைய பங்களிப்பு. ஒரு கரவலை எழுப்பி ஒரு நன்றிகளை வாழ்த்துக்களாக தெரிவிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு அன்புக்குரியவர்களே, ஒரு அழகான இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, முதல்ல இன்னும் முடிச்சிடுறேன். சனிக்கிழமை தாஸ்புரத்தில் மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, 6:30 மணிக்கு திருப்பலி, அன்பிய கூட்டம். திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித காணிக்கை அன்பியம் திரு அந்தோணி ராஜ் இல்லத்தில், மாலை 6:30 மணிக்கு புனித அம்ப்ரோஸ் அன்பியம் திரு ராஜன் ரெபேக்கா இல்லத்தில், மாலை 6:30 மணிக்கு புனித சில்வஸ்டர், மாலை 7:30 மணிக்கு சனிக்கிழமை புனித மிக்கேல் அன்பியம் திரு ரோஜ் திரு ஜான்ஸ் அந்தோணி சேகர் இல்லத்தில், வருகின்ற சனி புனித அன்னமல் அன்பியத்தில் திருப்பலியானது நடைபெறும். கடைசி 2-3 அறிவிப்புகள். ஒன்று, இளைஞர்கள். அதே போல் இந்த அறிவிப்பு முடியும் போது மேலே யூத்தில் இருக்கீங்களா, கை தூங்க பார்ப்போம். கேலரியில் இருக்கக்கூடிய யூத்து ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட், ஜஸ்ட் கம் டவுன். அறிவிப்பு முடிஞ்ச பிறகு முன்னாடி வாங்க, சிறப்பு ஜபம் இருக்கும். அதே போல் இந்த நம்முடைய இளைஞர் குழுவில் சேர விரும்புபவர்கள் நீங்கள் வெளியில் எங்கள் ஜெரால்ட் டீம் ரெஜிஸ்ட்ரேஷன் அகில இளைஞர்கள் கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யலாம். இளைஞர் குழுவில் பங்கு என்றால் பங்கில் உள்ள இளைஞர்கள் இனம் பெண்கள் இருப்பீங்க இல்லையா, இது நமது பங்கு. இட் இஸ் ஆர் பாரிஷ் அண்ட் ஆர் யூத். ஆகல நமது பங்கு, நமது பங்களிப்பு. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நிறைய பேர் இந்த இளைஞர் இளங்குழுவில் இருந்து பெரிய ஆளானவங்க நிறைய பேர். ஏன்னா இங்கே நிறைய நல்ல பண்புகள், தலைமைத்துவம்லாம் வளரும். ஆகவே இளைஞர் குழுவில் சேர வேண்டும். திருப்பலி முடிந்தவுடன் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு நிகழ்வு, ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஒரு யூத் ஃபீஸ்ட். ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திர தின விழா, புதுநன்மை இருக்கும். ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை விடுமுறை. ஆகஸ்ட் 16ஆம் தேதி நமக்கு ஒரு யூத் ஃபீஸ்ட், எ டே வித் ஜீசஸ் என்று நாம் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அனைத்து இளைஞர்கள் பங்குல மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற பங்குகள் அனைத்து அறிவிப்புகளை கொடுத்து இளைஞர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 200-300 பேருக்கு ஒரு நாள் ஒரு சிறப்பு ஒரு ரிட்ரீட் மாதிரி நடத்தலாம் என்று அதற்கு இருக்கக்கூடிய ஆட்கள் திருவாளர் சுரேஷ், திருவாமதி சசி மேம் இருக்கிறாங்க. ஆகையால் திருப்பலி முடிஞ்சவுடன் எல்லா யூத்தும், போத் பாரிஷ் அண்ட் as well as நம்ம அதர் யூத்து கூட இன்றைக்கி வர்றதுந்தால் அவங்கள பார்த்து இதை வாங்குவோம். நீங்கள் வாங்கிக்கிங்க. இதில் இது இருக்கும், நீங்கள் பேரெல்லாம் பதிவு செய்து நீங்கள் கொடுத்து விட்டு போக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து கடைசியாக ஒரு பாராட்டு. அது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. அதாவது நம் திருப்பலியை வாழ்ந்து காட்டுவது. 2 பிள்ளைங்க எங்கே இருக்காங்க? ஃப்ராங்க்கு அண்ட் ஜூட். இப்படி வாங்க, 2 பேரும் வாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரல, நல்லது பண்ணிக்கிறாங்க. அப்படி போங்க. நீங்கள் நல்லது பண்ணுறதே ஒரு பெரிய ஆச்சரியம், அதை இன்னும் நல்லா பண்ணது பெரிய ஆச்சரியம். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல, அது நமக்கு தேவையில்லாதது. ஆனால் நடந்தது என்னன்னா, கீழே இந்த காசை அவங்க எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வழக்கமாக என்ன பண்ணுவோம், ஒரு 500 ரூபாய் கட்சா கூட சுற்றி பார்ப்போம், பார்க்கல, யாரும் இல்லைனா பாக்கெட்டில் விட்டு போயினே இருக்கக்கூடிய காலத்தில் 1,46,500 ரூபாய் கீழே இந்த பணத்தை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அதை சென்னை கமிஷனர் வர வச்சு இவங்க 2 பேரையும் பாராட்டி அது பேப்பரில் வந்துக்குது. ஆகையால் மிகுந்த வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களாக சொல்லுவோம். தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களா தெரியாது. ஆகையால் தெரிந்தே செய்த நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்யுங்க. இதுபோல் என்னென்னா கிறிஸ்டியன் வேல்யூஸ், இயேசுவின் மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுங்க. நல்ல விஷயம். சரிங்களா? நல்லவங்க. அதாவது நேர்மையும் உண்மையும் கட்டாயம் தலை தூக்கி கொண்டே இருக்கும். நேர்மையும் உண்மையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை நம் பங்கின் சார்பாக 2 பேர் அவருடைய நல்ல செயல் திருப்பலியை வாழ்ந்து காட்டுகிறார்கள், கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி வாழ்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இருவரையும் அன்போடு நாம் பாராட்டி கௌரவப்படுத்துவோம். பிராங்க்லின், மைக்கேல் அண்ட் ஜூட் ராபர்ட்.
மைக்கேல் அவர்களுக்கும் ஜூட் அவர்களுக்கும் பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துகிறார்கள். பலத்த கரவொலி எழுப்பி நாம் இந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவோம். இவர்களைப் போல ஒரு முன் மாதிரியாக நமது இளைஞர்களும் வர வேண்டும் என்று தொடர்ந்து அவர்களுக்காக நாம் வேண்டி ஜெபிப்போம். இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் வெளிப்பங்குலேருந்து வந்திருக்காங்களே அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் நாம் ஸ்காலர்ஷிப் இங்கே கொடுத்துருவோம். மற்ற பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் நாம் வழங்கப்படுகிறது. பெயர்கள் வாசிக்க 4 பங்குலேருந்து வந்திருக்கிறீங்க. 1 பருத்திப்பட்டு, கும்மிடிப்பூண்டி, SM நகர், பிறகு இன்னொன்று திருவலாங்காடு. தந்தை அவர்கள் கூறியது போல 4 கிராமப்புற பங்குகளிலிருந்து வருகை தந்துள்ளார்கள். முதல் பங்காக விண்ணேற்பு அன்னை ஆலயம் பருத்திப்பட்டு அதை சார்ந்த மாணவர்கள் முன் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். செல்வன் கிஷோர் குமார், செல்வன் ஷாம் சஞ்சய், செல்வன் பிரவீன், செல்வன் ஆல்வின் ரோஸ்டன், செல்வன் கிறிஸ் ஆண்டனி இவர்கள் அனைவருக்கும் நாம் கரவொலி எழுப்பி நமது மகிழ்ச்சியினை தெரிவிப்போம். இவர்களை தொடர்ந்து கும்மிடிப்பூண்டி திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தை சார்ந்த பிள்ளைகள் செல்வி பிரியங்கா, செல்வி கீர்த்தனா மேரி, செல்வி செலாஸ்டினா, செல்வன் ஆதவன், செல்வி சகானா இவர்களுக்கு நமது பாராட்டுக்களை கரவொலி எழுப்பி நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். இவர்களை தொடர்ந்து வியாசர் பாடி புனித அந்தோனியார் ஆலயத்தை சார்ந்த செல்வி ஹேமா ரோஷினி, செல்வி ஜெயஸ்ரீ, செல்வன் சுதர்சன், செல்வி கிரேசி, செல்வி அஸ்வினி ஜெசி இவர்களை வர அன்போடு அழைக்கிறேன். இவர்களுக்கும் நமது பாராட்டுக்களை தெரிவிப்போம். இறுதியாக திருவேலங்காடு தூய ஆவியானவர் ஆலயத்தை சார்ந்த செல்வன் ஸ்டீஃபன் ராஜ், கீர்த்தனா, வளர்மதி, ரித்திகா, தேவதர்ஷினி இவர்கள் சார்பாக திரு ரஞ்சித் அவர்கள் முன்வந்து பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். கரவொலி எழுப்பி நமது மகிழ்ச்சியினை தெரிவிப்போம். அதே போல் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் 5000 ரூபாய் நாம் வழங்குகின்றோம். பங்கிலிருந்து நாம் உற்சாகத்தோடு அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இதெல்லாம் எல்லாருடைய பங்களிப்பும் கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும் அன்போடு வாழ்த்துக்கிட்டேன். பிள்ளைங்க மேலே இருக்கிற பிள்ளைங்க கீழே வந்துடுங்க. யூத் பிள்ளைங்க எல்லாரும் முன்னாடி வாங்க. ஒரு சிறப்பு ஜபம் அதோடு நாம் முடித்து விட்டு செல்ல போயிடும். மேலே இருக்கக்கூடிய கேலரியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க முன்னாடி வந்துடுங்க. அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி ஜபம். யூத் பிள்ளைங்களாம் முன்னாடி வந்துடுங்க. அனைத்து இளையோர் இளம் பெண்கள் முன்னாடி உங்களுக்கு பரிசெல்லாம் கொடுக்க போகிறோம். உத்தரையம் ஜோமாலையெல்லாம் பிள்ளைகள்லாம் முன்னாடி வாங்க. ஜஸ்ட் கம் டு க்ளோஸ் டு த ஆல்டர். சீக்கிரம் வாங்க, முன்னாடி வாங்க. பீடத்திற்கு முன்பாக எல்லோரும் வாருங்கள். முதல் முறையாக காலேஜ் போகிறவங்க, வெளியில் இருக்கக்கூடிய இளையோர் இளம் கடைசி ஒரு 3 நிமிடம் பெரியவர்கள், அதோடு நாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். இளையோர் இளம் பெண்கள் முன்னாடி வாங்க, சீக்கிரம் வாங்க. அவங்க யார் அப்படின்னா திருமணம் ஆகாதவர்கள் வரை, கல்லூரி முதல் அந்த வருடத்திலிருந்து. ஃபஸ்ட் டைம் காலேஜ் போகிறவங்க கை தூங்க பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் காலேஜ் போகிறவங்க இருப்பீங்களே, ஃபஸ்ட் டைம் காலேஜ் கை தூங்க, நல்லா தூங்க, நல்லா ஃபஸ்ட் டைம் காலேஜ் அப்படியா? வெரி குட், மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல மகிழ்ச்சியோடு செல்லுங்கள், நன்றாக வாழுங்கள் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துகின்றேன். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இறுதி ஜெபம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக மறை நிகழ்வுகள் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோரும் கரங்களை உயர்த்துவோம். பிள்ளைகள் அத்தனை பேரும் கரங்களை உயர்த்தி சிறப்பாக இளையோர் இளம் பெண்களுக்காக ஒப்பு கொடுப்போம். மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய். நம்முடைய வாழ்க்கை பலவற்றை பற்றி கவலைப்படும். வெளியில் சிரிப்போம், உள்ளுக்குள்ளாக பல கவலைகள். நாம் எப்பொழுதும் பல கிண்டல்கள் செய்து கொண்டே இருப்போம். ஆனால் இந்த வாழ்க்கை சூழல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டே இருக்கும். வெளி வாழ்க்கை ஒன்று, உள் வாழ்க்கை என்று. ஆக தேவையானது ஒன்றுதான், அதுதான் இயேசுவின் அருள், த ஜீசஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அம்மா தாயே, இங்கே குடியிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தலும்
அனைத்து மக்கள் மேலும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிவீராக. சிறப்பாக குறிப்பாக இந்த வாரம் முழுதும் நாங்கள் செய்ய போகின்ற வேலைகள் எல்லாம், நாங்கள் எடுக்க போகிற முயற்சிகள் எல்லாம், நாங்கள் சந்திக்க போகிற நபர்களிடத்தில் நாங்கள் செய்ய போகின்ற வேலைகளெல்லாம் ஆசீர்வதித்தலும், குடும்பத்தை வழிநடத்த எங்கள் திருமண குடும்ப வாழ்வெல்லாம் ஆசீர்வதித்தலும், வெகு சிறப்பாக குழுமிருக்கின்ற இளையோர் இளம் பெண்கள் தங்கள் வாழ்க்கையினுடைய முதன்மை எது, முன்னுரிமை எது, எது முதன்மையானது என்று உணர்ந்து கொள்வதுதான் ஞானம். ஆகவே தேவையானது ஒன்று, அதை தேர்ந்து தெளியக்கூடிய அந்த மனநிலையை இந்த பிள்ளைகளுக்கு தாரும். காலங்களெல்லாம் ஓடோடி கொண்டே இருக்கும் பருவத்தில் பயிர் செய்து, இளமையில் கற்று, நல்ல ஒழுக்க சிந்தனைகளோடு வளர்ந்து, இயேசுவின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து, பெற்றோர்களுக்கும் சரி, பெரியோர்களுக்கும் சரி, தாய் திரு அவைக்கும் சரி, சமூகத்திற்கும் சரி நல்ல பங்களிப்பாளராக மாற தங்களுடைய இளமையின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக, இளமையின் எண்ணங்களை அறிவுபூர்வமாக, இளமையின் ஆசீர்வாதத்தை பல மக்களுடைய வாழ்வுக்காக பயன்படுத்த இவர்கள் படிக்கின்ற படிப்பையும் முதல் 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 முதலாக கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதித்து எதிர்நோக்கி இருக்கக்கூடிய கனவுகளோடு நன்றாக படித்து வளர்ந்து உயர்ந்து வாழ, அதே போல படித்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிற அனைத்து இளம் பெண்களெல்லாம் ஆசீர்வதித்தலும், எங்கே சென்றாலும் அங்கே இயேசுவின் சீடனாக யார் மத்தியில் இருந்தாலும் வாழ்ந்தாலும் சிரித்தாலும் நடந்தாலும் அங்கு இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய இளையோர் இளம் பெண்களாக இருக்க இவளை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க, இந்த பங்கில எப்பொழுதும் உறுப்பினர்களாக இருந்து இந்த பங்குக்கும் சரி, தாய் திரு அவைக்கும் சரி, சமூக வாழ்க்கைக்கும் சரி நல்ல எதிர்கால நிகழ்கால பிள்ளைகளாக உருவாக அருள் புரியும். இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும், கழுத்தில் உத்திரத்தை அணிந்து கொண்டு இருப்போர் விண்ணக கொடைகளை பெறுவோர் என்ற சிந்தனையோடு உத்திரத்தையும் ஜெபமாலையும் பெற்று இடோழி காலம் நல்லதொரு வாழ்வாக இவர்கள் வாழ்வெல்லாம் அமைய, இவருடைய கரங்களெல்லாம் ஆசீர்வதிக்க, எண்ணங்களெல்லாம் ஆசீர்வதிக்க, எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, தாங்கள் செய்வற்றை திருந்த ஆக்கபூர்வமாக நல்ல ஒழுக்கத்தின் மதிப்பீடின்படி செய்ய அருள் புரியும் வேண்டுகிறோம். குழுவிற்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் ஆண்டவர் இயேசுனுடைய அடிச்சுவட்டில் அன்னையினுடைய ஆசிரியம் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்னையினுடைய ஆசீர்வாதம், பிறகு உத்திரியம். இந்த உத்திரியம் என்பது பல பேருக்கு இது என்னன்னே தெரியாது, இளைஞர்களுக்கு. இது என்னது? இதுக்கு பேர் என்ன? உத்திரியம். மாதா காட்சி கொடுத்தாங்க 16/7/1251 உத்திரத்தை அணிந்திருப்பவர்கள் விண்ணகத்தின் கொடைகளை பெறுவார்கள். எப்பொழுது? கிறிஸ்து வாழ்கின்ற போது. இந்த உத்திரத்தையும் கழுத்தில் அணிந்து கொள்ளுங்கள். ஜபமாலை. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா? பதில் சொல்கிறீங்களா? கடைசி வரைக்கும் வருவது எது? செல்லா, பீரோவா, ட்ரெஸ்ஸா? கடைசி வரைக்கும் இருப்பது என்ன? ஜபமாலை தான். கடைசி வரைக்கும் கூட இருப்பது ஜபமாலை. ஆகையால ஜபமாலை பக்தியிலும் உத்திரியத்தின் பக்தியிலும் வளருங்கள் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். இறுதி பாடல். ஸோ காட் பிளஸ். பொறுமையாக இருந்த பெரியவர்களுக்கு அன்பார்ந்த என்னுடைய நன்றிகள். காட் பிளஸ். இறுதி பாடலை பாடுங்கள். அந்த யூத் வந்து அந்த ஃபில் பண்ணி கொடுங்க. எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேர் ஒன்றி வாழ்வது எத்துணை நன்று எத்துணை நன்று எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேர் ஒன்றி வாழ்வது எத்துணை நன்று
திருச்சபையில் நாம் இருக்கின்றோம், எத்துணை நன்று. ஒரு கோடி கிளையாய் நாம் இருக்கின்றோம், எத்துணை நன்று. அந்த ஒரே திருச்சபையில் நாம் இருக்கின்றோம், எத்துணை நன்று. அங்கு ஒரே குடும்பமாய் நாம் இருக்கின்றோம், எத்துணை நன்று. இன்று ஒருவித அழைப்பை நாம் பெற்றுக்கொண்டோம், எத்துணை நன்று. எத்துணை நன்று, எத்துணை நன்று.